ஆதி மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். நான் தெரிஞ்சுதான் பேசுறேன். முதல்ல இவங்களை வெளியே போக சொல்லு. ஏய், அவங்கள எங்கேயும் போக மாட்டாங்க, இங்கதான் இருப்பாங்க. உன்னால முடிஞ்சது பாத்துக்க. டேய் உட்காருடா. ரஞ்சினி இரு. அவர் தான் வீம்பு பண்றாருன்னா நீ அவருக்கு சமமா பண்ணி பிரச்சனையை பெருசாக்காத. கொஞ்சம் பொறுமையா இரு. டேய் அமுதா, நீ எவ்வளவு அவ்வளவு பொறுமையா பேசுற? ஏய், இங்க யாரா பிரச்சனை பண்ணது? யார் பண்ணது? ஏன் கம்பெனில வந்து உட்கார்ந்துட்டு நான் பிரச்சனை பண்றேன்றியா? நான் அப்படி சொல்லல ப்ரோ. நான் சொன்னதை நீங்க தப்பா புரிஞ்சிட்டீங்க. நான் அப்படி சொல்லவே வரல ப்ரோ. ப்ரோன்லாம் கூப்பிடாத. யாருக்கு யாரா ப்ரோ? ஆதி, இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? எதுக்கு இவ்ளோ பெரிய சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்க? எனக்கு நீதான் பிரச்சனை. இதோ நிக்கிறானுங்களே, இவனுங்களால தான் பிரச்சனை. என்ன பண்றோம்? இவனுங்களால வீட்டுல தான் பிரச்சனைனா இப்ப இங்கேயுமா? ஏண்டா, இவதான் அறிவு இல்லாம உங்க கூட சுத்துறானா? உங்களுக்குமா அறிவு இல்ல? டேய், படிச்சிருந்தா தானே அறிவு இருக்கு. உங்களுக்கும் அதுக்கு தான் சம்பந்தமே இல்லை. அப்புறம் உங்க கூட ஒண்ணு இருக்குமே, அது பேர் என்ன? மெய்யம்மா. அத சொல்லணும். ஒழுங்கா வளர்த்திருந்தா தராதரம் தெரிஞ்சிருப்பீங்க. இங்க பாராதி, எங்களை பத்தி என்ன வேணா பேசு. எங்க மெய்யம்மாவை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை பேசல, அவ்வளவுதான் மரியாதை. ஏய், என்னடா பண்ணுவ? ஆதி, என்னடா பண்ணுவ? உண்மையை சொன்னா கோவம் வருதோ? டேய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன, அந்த அம்மாவும் சேர்ந்து சொத்துக்கு அடி போட தானே இவளை தாங்குன்னு தாங்குது. உங்கள மாதிரி ஆளுங்களா ஏன் பணக்கார பொண்ணுங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாதா? ஏய், ஏதோ நல்லவ மாதிரி எகிரிட்டு வர. ரொம்ப நாள் உங்க நாடகம் செல்லாதடா. நல்லவனுங்க மாதிரி சிம்பத்தி வேஷம் போட்டு சின்ன வயசுல இருந்து இவ்வளவு உங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்கீங்க. அப்படி என்னடா கொடுத்தீங்க? எங்க எல்லாரையும் விட்டுட்டு நீங்க தான் முக்கியம்னு சொல்றாதி. என்ன பேசிட்டு இருக்க? Stop it. This is your limit. ஒழுங்கா இருந்து போயிடு. இதுக்கு காரணம் நீதான். ஏய் ஒண்ணு டேய், எங்க முன்னாடி ரஞ்சினி அடிக்கிறியா? என்னடா Stop it! என்ன நடக்குதுங்க? இது என்ன ஆபீஸா இல்ல ரவுடிசம் பண்ற இடமா? You two should come to my room. ஏய், என் ஆபீஸ்க்கு வந்து என்னைய அடிக்க வர்றியா? சும்மா விட மாட்டேன்டா. டேய் போடா. ரஞ்சினி, நான் வேணும்னு பண்ணல. இல்ல பிரபா, நீ எதுவும் சொல்லணும்னு அவசியம் இல்ல. மேல எந்த தப்பும் இல்ல. நீங்க எல்லாரும் கிளம்புங்க, நான் வரேன். ஏய் ரஞ்சின், டேய் வாடா போடா வாடா. எங்க அவ? இதோ. What is happening here? இது என்ன ஆபீஸ் நினைச்சீங்களா இல்ல வேற ஏதாவதா? இல்ல டாட், நான் அப்பா நாங்க எதுவும் பண்ணலப்பா. ஆதிதான் எல்லாமே. Address me as sir.
என்கிட்ட எது சொல்றதா இருந்தாலும் அட்ரஸ் மீ as sir. இந்த ஆபீஸ்க்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்கு. இங்க எப்படி நடந்துக்கணும்னு ஒரு வரமுறை இருக்கு. எப்ப வேணாலும் யார் வேணாலும் வந்து போறதுக்கு இது என்ன சத்திரமா? இந்த ஆபீஸ்க்குள்ள வரதுக்கே ஒரு தராதரம் இருக்கு. கண்டவங்க எல்லாம் வர முடியாது, வரக்கூடாது. இப்படிப்பட்ட ஆபீஸ்ல வந்து கூத்தடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்குதான் அந்த மெக்கானிக் ஷாப் இருக்குல்ல, அங்க போய் கூத்தடிக்க வேண்டியதானே. இங்க எதுக்கு வரணும்? அப்படி மீறி இங்க வந்தா அந்த பசங்களை வாட்ச்மேனை வச்சு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள வேண்டியதானே. அதை விட்டுட்டு நீயும் இறங்கி போய் அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. நம்ம கூட சண்டை போடுறதுக்கு மட்டும் இல்ல, பேசுறதுக்கு கூட ஒரு ஸ்டேட்டஸ் வேணும் ஆதி. இல்ல டாட், நான் வந்து பார்க்கும்போது சாக்கடையில கல்லு தூக்கி அடிச்சா அந்த சாக்கடை நம்ம மேலதான் விழும் ஆதி. அந்த பசங்க சாக்கடை. சார், அது வந்து இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயமா? முதல்ல இதுக்கு பதில் சொல்லுங்க. இந்த ஃபைல்ல யார் சைன் பண்ணது? பா, ரஞ்சனி தான்ப்பா. அவளுக்கு யாரு சைன் போடுற அத்தாரிட்டி கொடுத்தா? இந்த மாதிரி ஒரு கம்பெனில சைனிங் அத்தாரிட்டி எவ்வளவு பெரிய விஷயம். அத கண்டவங்க கிட்ட குடுப்பியா ஆதி? உனக்கு சென்ஸ் இல்ல? கண்டவங்க எல்லாம் சைன் பண்ண ஆரம்பிச்சா இந்த கம்பெனியே அழிஞ்சு போகும்.